வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பைரவி தான். நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா வந்து சிவா வந்து அவங்களுக்காக ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம காயத்ரியை பொண்ணு பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் நகையெல்லாம் கேட்குறாங்க. அதனால் காயத்ரி வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு பைரவி வந்து நீ கவலைப்படாத காயத்ரி, நான் உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அன்னபூர்ணி வந்து ரொம்பவே சந்தோஷமாகிடுறாங்க. ஏன்னா பைரவி வந்து மருமக மாதிரி கரெக்டாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகிறதுக்காக நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஸ்னேகா வழியில் பார்த்துடுறாங்க. ஸ்னேகா வந்து பார்த்துட்டிங்கன்னா வேணுன்ட்டே வந்து சிந்துக்கிட்ட வம்பளுக்குறாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்தோஷம்லாம் எனக்கு கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொன்னோடனே, பார்க்கலாம் பார்க்கலாம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும், தேவையில்லாமல் எதுக்கு என்ன வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன வாயெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்கிட்ட இப்படிலாம் பேசவே மாட்டேனே, என்னை பார்த்தாலே அப்படியே பயந்து நடுக்கும் அப்படின்னோடனே, நான் ஏன் உன்னை பார்த்து பயந்து நடங்குவேன், உன்னை வந்து டாக்டரே வந்து கேவலமாக நினச்சிட்டாரு, இதுக்கு மேலே நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னோடனே, என்ன என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. நேற்று நானும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தோம், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் நான் வந்து பார்த்தேன், நீ வந்து முத்தம் கொடுக்கலான்னு போனப்போ டாக்டர் ஒன்று தள்ளி விட்டு அசிங்கப்படுத்திட்டாரு, நானும் பார்த்தேன் எல்லாத்தையும் அப்படின்னோடனே ஸ்னேகா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஓ இதெல்லாத்தையும் நேற்று பார்த்தியா நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கு மேலே எனக்கு என்ன இருந்தாலும் டாக்டர் எனக்கு தான் அப்படின்றது உனக்கு தெரியல அப்படின்னோடனே, ஓ அந்தமாரி நினப்பா இருக்கா உனக்கு, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் சிவா கிட்டேருந்து பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. உடனே சிந்து வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நடக்கும்னு நினைக்கிறியா ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாக்டர் எப்போவுமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது, நான் கூடிய சீக்கிரத்தில் நான் பிரித்து காட்டுறேன் அவகிட்டேருந்து, அதுக்கப்புறம் முத்தம் என்னை கட்டி பிடிக்கிறதுக்கு என்ன என் இஷ்டம் போல் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா சிவாவுக்கு தான் என்ன பிடிக்கும், இப்போ உனக்கு தாலி கட்டினால தான் அவர் வந்து அப்படி நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சிந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.